இந்த தேவி, நான் உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கியிருந்தேன்ல. மீனா, தேவி எங்க கொடுத்தா? நான் தானே உனக்கு கொடுத்தேன். அதானே, நான் உனக்கு பணமே கொடுக்கலையே மீனா. நீ கொடுக்கலையா? மறந்துட்டேன். இந்தாங்கக்கா. என்ன மீனா? இல்ல, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேன். சரி, ஒரு 15 முழம் பூ கேட்டிருந்தனே, கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. இந்தாங்க. என்ன மீனா இது? நீங்க தானே பூ கேட்டீங்க. ஆனா நீ என்ன சாமந்தி பூ கொண்டு வந்திருக்க? நான் மல்லியில கேட்டேன். மீனா, என்னாச்சு உனக்கு? உடம்பு ஏதோ சரியில்லையா? நம்ம குரூப்லயே நீ தான் தெளிவா இருப்ப, இன்னைக்கு ரொம்ப குழம்பி போயிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா மீனா? அக்கா, அம்மா சாமந்தி பூ கட்ட சொல்லி இருந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் கஸ்டமர் வரதுக்குள்ள கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். உன் முகமே சரியில்லையே, ஏதாவது மறைக்கிறியா என்ன? நான் என்ன மறைக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீனா, ஏன் மீனா டென்ஷன் ஆகுற? முத்து கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஏன்னா நீ தான் அவரை விட்டு கொடுக்க மாட்டல. நான் போய் பூ எடுக்கணும். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். பத்தி பேசுனீங்களா? மீனா இப்பதானே வந்துட்டு போச்சு. ஆமா. என்னன்னா, மீனா கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா? அடையாமா நீ வேற. அவளை கடைசியா எப்ப திட்டினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவ தான் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கா. கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாலே நாங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுறோம். நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாளா மீனா ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு. அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து. அதான் நீங்க ஏதோ திட்டிட்டீங்களோ சண்டை போட்டீங்களோன்னு கேட்டோம். நீ சொல்றது கரெக்ட் தான். நாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மீனா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சோ? அதெல்லாம் எதுவுமே நடக்கலடா. எல்லாரும் ஜாலியா போனோம், தீபாவளி கொண்டாடிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம். எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். இல்லன்னு எங்க கிட்ட எதுவுமே சொல்லல அவ. நாங்களும் கேட்டோம், ஆனா அவ ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போறா. ஆனா அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது.